பார்த்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கணும், சிவப்பு வரமிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய். இது நான் பல்காக செஞ்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பார்த்தா செய்யறதுக்கு தேவையான அளவு இன்க்ரீடியண்ட். ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தா செய்யறதுக்கு தேவையான மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா டார்க் ஆகிற வரையும் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரையும் வதக்கி எடுத்தால் தான் பிசையறதுக்கு நல்லா வரும். இது ஒரு பார்த்தா செய்யறதுக்கு. இப்போ நான் 4 ஃப்ளேவர் செய்யறதுனால பல்காக வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 20 மிளகாய் எண்ணெயில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேவர் கூட கிடையாது, மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது, ரொம்ப கம்மியாக சிம்மில் வச்சு லேசாக டார்க் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பூண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி ப்ரௌன் ஆகிற வரையும், நல்லா குக் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கேரமலைஸ் ஆகிற வரையும் வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணும். நான் இப்போ கத்திரிக்காய் பார்த்தா பண்ண போகிறேன், பைங்கன் பார்த்தா. அதனால் கத்திரிக்காய் பார்த்தாவுக்கு தக்காளியும் கத்திரிக்காவையும் எண்ணெயில் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்து தக்காளி தோலை உரித்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த கத்திரிக்காயிலையும் பண்ணலாம், ஆனால் நல்லா சாஃப்டாக குக் ஆகி இருக்கணும். இப்போ நான் பர்த்தா, பேசிக்கான பர்த்தா பண்ண போகிறேன். இதில் எதுவும் வெஜிடபிள் ஆட் பண்ணலை. இதுதான் பேஸ் பர்த்தா நமக்கு. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷுன்றதுனால அவங்க கடுகு எண்ணெயில் வதக்கி பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் பண்ணலாம். நான் இப்போ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மிளகாயை போட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போடலாம், ஆனால் கையால் பிசைஞ்சா ஒரு ஃப்ளேவரும் ஒரு இப்போ நான் மிளகாயை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பூண்டையும் சேர்த்து நல்லா பிசைகிறேன். நல்லா மிளகாவையும் நல்லா கருப்பாகிற வரையும் வறுத்தாதான் அதுக்குரிய ஃப்ளேவர் கிடைக்கும். கையால் பிசைஞ்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்சியில் பண்ணால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டாக வராது. நம்ம அம்மியில் அரைச்சா ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, சட்னி, அதே மாதிரி இது கையில் பிசைஞ்சாதான் நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பிசைஞ்சிக்கிறேன். அது கூட கொஞ்சம் ரா ஆனியனும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இதை உருண்டையாக எடுத்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சாதான் நமக்கு இந்த பேஸ் பர்த்தா உருண்டை பண்ணுறதுக்கு வரும். பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும், வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு நான் உருண்டையாக பண்ணிக்கிறேன். இதை உருண்டையாக பண்ணுறது தான் ஸ்பெஷல். பேஸ் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பல்காக நான் இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு பர்த்தா பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன். இப்போது நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு
உருளைக்கிழங்கு பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நம்ம சிம்பிளாக திடீர்னு இதை பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் 2 ஸ்பூன் பேஸ் பர்த்தாவை ஆட் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி இது கூட நான் உரிச்ச தக்காளியையும் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இந்த ரா வெங்காயம் பிசைஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணோன்னா அது தனி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை தரும். இப்போ நான் லெமன் ஜூஸை இந்த கத்திரிக்காய் பர்த்தாவில் ஆட் பண்ணுறேன். நல்ல டேஞ்சி ஃப்ளேவரை அது தரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதையும் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். ஸோ ஒரு பேசிக் பர்த்தா பல்காக நம்ம பண்ணிட்டா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பர்த்தாஸ் ரெடி பண்ணலாம். ஸோ கத்திரிக்காய் பர்த்தா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் என்னோட ஃபேவரட்டான அப்பளம் பர்த்தா பண்ண போகிறேன். ஸோ பேஸ் பர்த்தா மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூனு. பொரிச்சு வச்ச அப்பளத்தையும் அது கூட போட்டு நல்லா நுணுக்கி இப்போது பர்த்தா உருண்டை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த அப்பளம் பர்த்தாவுக்கு நல்லா பிசைஞ்சு பிடிச்சாதான் உருண்டையாக வரும். பாருங்கள், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 4 ஃப்ளேவரில் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். மஞ்சள் பூசணி கூட வதக்கி ஆட் பண்ணலாம். அப்பளம் ஃப்ளேவரு, உருளைக்கிழங்கு ஃப்ளேவர், கத்திரிக்காய் ஃப்ளேவர், ஒரு ப்ளைன் பர்த்தா. ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுட சுட சாதம் போட்டுக்கலாம். 4த்தையும் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் கூடவே சாதம் வச்சுக்கலாம். ஸோ பர்த்தா, கத்திரிக்காய் பர்த்தா, உருளைக்கிழங்கு பர்த்தா, அதுக்கப்புறம் நமக்கு அப்பளம் பர்த்தா. இந்த 4 பர்த்தாவையும் நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். இது ஒரு பாம்ஷெல் மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டோட. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்